வணக்கம். ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் டிஎன்பிசி தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ்நாடு அரசின் 4ஆம் வகுப்பு பாடநூலில் இருந்து சமூக அறிவியல் EVS பருவம் 3 அலகு 3 பாடம் குழந்தைகளின் உரிமைகள் மற்றும் கடமைகள். பாடம் முழுவதும் வரிக்கு வரி தெரிந்து கொள்ள 44 கேள்விகள் மற்றும் பதில்கள் உள்ளன. மேலும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கும் ஆசிரியர்கள் மற்றும் தேர்வர்கள் அனைவரும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும். மேலும் தங்களின் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். நன்றி, வணக்கம். வாங்க பாடத்துக்கு போலாம். கொஸ்டின் 1. குடிமகன் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர்: ஒரு நாட்டின் உறுப்பினராக இருத்தல். அடுத்து கொஸ்டின் 2. நாடு தனக்கு வழங்கியுள்ள உரிமைகளை அனுபவிப்பவர் யார்? ஆன்சர்: குடிமகன். அடுத்து கொஸ்டின் 3. இந்திய குடியுரிமை பெற வெளிநாட்டவர் எத்தனை ஆண்டுகள் இந்தியாவில் குடியிருக்க வேண்டும்? ஆன்சர்: 12 ஆண்டுகள். கொஸ்டின் 4. குடியுரிமைகளை அதற்காக விதிகளை அமைப்பது எது? ஆன்சர்: இந்திய அரசியல் அமைப்பு. அடுத்து கொஸ்டின் 5. ஒரு நாட்டின் விதிமுறைகளின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர்: அரசியல் அமைப்பு என அழைக்கப்படுகிறது. அடுத்து கொஸ்டின் 6. அரசியல் அமைப்பு சில விதிகளை ஏன் வகுக்குகிறது? ஆன்சர்: ஒரு நாடு சீராக இணைந்து செயல்பட விதிகளை வகுக்குகிறது. அடுத்து கொஸ்டின் 7. உலகின் மிக நீளமான அரசியல் அமைப்பு எது? ஆன்சர்: இந்திய அரசியல் அமைப்பு. அடுத்து கொஸ்டின் 8. இந்திய அரசியல் அமைப்பின் சிறப்பு என்ன? ஆன்சர்: அசல் ஆவணம் கையால் எழுதப்பட்டது ஆகும். அடுத்து கொஸ்டின் 9. கூற்று: அரசியல் அமைப்பு விதிமுறைகளை பின்பற்றினால் நாம் பொறுப்புள்ள குடிமக்கள் ஆவோம். ஆன்சர்: கூற்று சரி. அடுத்து கொஸ்டின் 10. பள்ளி விதிமுறைகள் ஏன் உருவாக்கப்பட்டுள்ளன? ஆன்சர்: வகுப்பு ஒழுங்காக செயல்படவும் மற்றவர்களுக்கு இடையூறு விளைவிக்காமல் இருக்கவும் உருவாக்கப்படுகின்றன. அடுத்து கொஸ்டின் 11. பள்ளியில் ஒவ்வொரு குழந்தையும் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும்? ஆன்சர்: சமமாக நடத்தப்பட வேண்டும். அடுத்து கொஸ்டின் 12. குழந்தைகள் வாழ்வதற்காகவும் ஆரோக்கியமாக சூழலை உருவாக்கவும் நடைமுறையில் உள்ளது எது? ஆன்சர்: குழந்தைகளின் உரிமைகள். அடுத்து கொஸ்டின் 13. குழந்தைகளுக்குரிய முக்கிய உரிமைகள் எத்தனை? அவை யாவை? ஆன்சர்: 4 முக்கிய உரிமைகள் உள்ளன. அவை: 1. உயிர் வாழ்வதற்கான உரிமை. 2. வளர்ச்சிக்கான உரிமை. 2. பாதுகாப்புக்கான உரிமை. 4. பங்கேற்பதற்கான உரிமை. அடுத்து கொஸ்டின் 14. கூற்று மற்றும் காரணம். 1. ஒவ்வொரு குழந்தைக்கும் குறைந்தபட்சம் தரமான உணவு கிடைப்பதை உறுதி செய்தல் வேண்டும். 2. ஆரோக்கியமான உணவு குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு உதவுகிறது. ஆன்சர்: கூற்று மற்றும் காரணம் சரி. கொஸ்டின் 15. கூற்று. கூற்று 1. 6 வயதிற்கு உட்பட்ட மற்றும் 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கு பல்வேறு உரிமைகள் உள்ளன. கூற்று 2. இவ்விரு பிரிவு வயதினரின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கான தேவைகள் வேறுபடுவது இல்லை. ஆன்சர்: கூற்று 1 மட்டும் சரி, 2 தவறு. அடுத்து கொஸ்டின் 16. உயிர் வாழ்வதற்கான உரிமை பற்றிய திட்டத்தின் ஒரு பகுதி எது? ஆன்சர்: வாஸ் திட்டம். அடுத்து கொஸ்டின் 17. வாஷ் திட்டத்தின் செயல்பாடு எது? ஆன்சர்: நீர், வாட்டர், சுகாதாரம், சானிடேஷன், தூய்மை, ஹைஜீன். அடுத்து கொஸ்டின் 18. பாதுகாப்பான நீரை பெறுதல் ஏன் அவசியம்? ஆன்சர்: நோய்களை தவிர்க்க அவசியம். கொஸ்டின் 19. வாஸ் திட்டத்தின் ஒரு பகுதி எது?
ஆன்சர் கை கழுவுதலுக்கான விழிப்புணர்வு. அடுத்து கொஸ்டின் 20. பல வகையான தடுப்பூசி மற்றும் சொட்டு மருந்து ஏன் வழங்கப்படுகின்றன? ஆன்சர் இளம்பிள்ளைவாத நோய் தடுக்க மற்றும் நோய்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்க. அடுத்து கொஸ்டின் 21. ஒவ்வொரு குழந்தைக்கும் பள்ளி செல்லவும் தம் வாழ்க்கை திறன்களை வளர்த்து கொள்ளவும் நாட்டில் என்ன உண்டு? ஆன்சர் வளர்ச்சிக்கான உரிமை உண்டு. அடுத்து கொஸ்டின் 22. எந்த வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் பள்ளி செல்ல உரிமை உள்ளது? ஆன்சர் 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு உரிமை உண்டு. அடுத்து கொஸ்டின் 23. குழந்தைகளுக்கு அரசு செய்ய வேண்டிய கடமை என்ன? ஆன்சர் அனைவருக்கும் இலவச கல்வியை வழங்குதல். அடுத்து கொஸ்டின் 24. குழந்தைகள் பல்வேறு இடங்களில் பல்வேறு தொழில்களில் ஈடுபடுவதை என்ன என்று கூறுகிறோம்? ஆன்சர் குழந்தை தொழிலாளர்கள், சைல்டு லேபர் என கூறுகிறோம். அடுத்த கொஸ்டின் 25. எந்த வயதிற்குட்பட்ட குழந்தைகளை வேலை செய்ய கட்டாயப்படுத்துவது சட்ட விரோதமானது ஆகும்? ஆன்சர் 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகள். அடுத்து கொஸ்டின் 26. சிறார் உதவி மைய எண் எது? ஆன்சர் 1098. அடுத்து கொஸ்டின் 27. குழந்தை தொழிலாளர்களை கண்டால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆன்சர் சிறார் உதவி மைய எண் 1098 என்ற எண்ணிற்கு அழைத்து சொல்ல வேண்டும். அடுத்து கொஸ்டின் 28. சிறார் உதவி மைய எண்ணிற்கு கட்டணம் உண்டா? ஆன்சர் கட்டணம் கிடையாது, எந்நேரத்திலும் தொடர்பு கொள்ளலாம். அடுத்து கொஸ்டின் 29. குழந்தைகள் அனைத்து சூழ்நிலைகளிலும் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் என்ற உரிமையை தருவது எது? ஆன்சர் பாதுகாப்பு உரிமை. அடுத்து கொஸ்டின் 30. குழந்தைகளை தகாத முறையில் தொடும் நபர்களை தண்டிக்க உள்ள சட்டம் எது? ஆன்சர் போக்சோ சட்டம். அடுத்து கொஸ்டின் 31. குழந்தைகள் அவர்களுக்கு தொடர்பான நிகழ்வுகளில் பங்கேற்க உரிமை உண்டு. கேள்விகள் கேட்டல், கருத்துக்களை பதிவு செய்தல் மற்றும் அவர்களை பாதிக்கக்கூடிய செயல்பாடுகளில் அவர்களே முடிவெடுத்தல் ஆகியன அடங்கும். இது என்ன உரிமை ஆகும்? ஆன்சர் பங்கேற்பதற்கான உரிமை. அடுத்து கொஸ்டின் 32. பள்ளியை புதுப்பித்தலுக்கான பரிந்துரைகள் யாவை? ஆன்சர் 1. ஒவ்வொரு தளத்திலும் கழிவறைகள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு 4 வகுப்புகளுக்கும் குடிநீர் வசதி இருக்க வேண்டும். 3. விளையாடுவதற்கு போதிய இடவசதி மைதானம் இருக்க வேண்டும். 4. கேரம், பூப்பந்து, சதுரங்க பலகைகள் இருக்க வேண்டும். அடுத்த கொஸ்டின் 33. சொற்களஞ்சியம். புதுப்பித்தல், சரி செய்து மேம்படுத்துதல், உயிர் வாழ்தல், தொடர்ந்து வாழ்வதற்கான நிலை, பொருத்தமற்றது, சரியானதன்று, தடுப்பூசி, நோயிலிருந்து பாதுகாக்க, பாதுகாப்பு, சில தீமைகளில் இருந்து காயங்களில் இருந்தும் காத்தல். அடுத்த கொஸ்டின் 34. குழந்தைகள் எவ்வாறு இருக்க வேண்டும்? ஆன்சர் ஆபத்தில் இருந்து விலகி நம்பிக்கையுடன் இருத்தல் வேண்டும். அடுத்த கொஸ்டின் 35. குழந்தைகளுக்கான பாதுகாப்பு விதிமுறை எது? ஆன்சர் குழந்தைகளை தாக்கவோ தீங்கு விளைவிக்கவோ கூடாது. அடுத்த கொஸ்டின் 36. குழந்தைகள் பாதுகாப்பாக வாழ என்ன செய்ய வேண்டும்? ஆன்சர் பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டும். அடுத்த கொஸ்டின் 37. பாதுகாப்பான சூழலை உருவாக்க யார் உதவ வேண்டும்? ஆன்சர் பெரியவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள். அடுத்து கொஸ்டின் 38. இந்திய தொழிற்சாலை சட்டத்திற்கு எதிரானது எது? ஆன்சர் தொழிற்சாலைகளில் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வேலை செய்தல். அடுத்து கொஸ்டின் 39. குழந்தைகளுக்கு வழங்கப்படும் சொட்டு மருந்து எது?
ஆன்சர் போலியோ சொட்டு மருந்து. அடுத்து கொஸ்டின் 40. எது குழந்தைகளின் உரிமை இல்லை? ஆன்சர் ஓட்டுநர் உரிமை பெறுதல். அடுத்து கொஸ்டின் 41. பொறுத்துக. சிறார் உதவி மைய எண் 1098. தடுப்பூசி நோயை தடுக்க. வாஷ் சுகாதாரம். குடிமகன் ஒரு நாட்டின் உறுப்பினர். குழந்தை தொழிலாளர்கள் சட்ட விரோதமானது. அடுத்து கொஸ்டின் 42. குழந்தைகளின் உடலில் எவரும் தொடக்கூடாத பகுதிகள் எத்தனை? அது எவை எவை? ஆன்சர் 3 பகுதிகள். அவை உதடுகள், மார்பு மற்றும் கால்களுக்கு இடையே. அடுத்து கொஸ்டின் 43. குழந்தைகள் போலியோ சொட்டு மருந்தை பெறுவது என்பது என்ன உரிமை? ஆன்சர் அடிப்படை உரிமை. அடுத்து கொஸ்டின் 44. குடிமகன் என்பவர் யார்? ஆன்சர் ஒரு நாட்டின் உறுப்பினராக இருக்கும் நபர் ஆவார். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.